இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னை தெரசா ஆதரவற்றோர் காப்பகம். யாரோ வந்திருக்காங்க. மேடம் வெளில வர சொல்லு. நீங்க தான் பாரதியா? ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. பிரியா மேடம் உங்களை பத்தி எல்லா விவரமும் சொல்லிட்டாங்க. உங்க பிரச்சனை முடியற வரைக்கும் தாராளமா இங்கே தங்கிக்கலாம். வீடு பார்த்துட்டு இருக்கோம் மேடம். அது கிடைச்ச உடனே நான் வந்து இவங்களை கூட்டிட்டு போயிடுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எத்தனை நாள் வேணாலும் நீங்க இருக்கலாம். சரிக்கா, நான் போய் என் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கிக்கிறேன். காலையில வரேன். இந்தாங்கம்மா. வரேன்க்கா. பாரதி, எல்லாம் சரியாயிடும் பாரதி. முடியல சார், விட்டுருங்க சார். எங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும். அங்கிள். ஆதித்யா, அங்கிள் எங்க இருக்கீங்க அங்கிள்? நான் என் வீட்டில் தான்டா இருக்கேன். நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? எங்கன்னு தெரியல அங்கிள். இங்க வயசானவங்களும் என்ன மாதிரி சின்ன பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க அங்கிள். என்னடா சொல்ற? எங்க இருக்க? இங்க ஒரு போர்டு இருந்துச்சு அங்கிள். அதுல அன்னை தெரசா ஆதரவற்றோர் காப்பாக்கன்னு எழுதி இருந்துச்சு. ஆதரவற்றோர்னா என்ன அங்கிள்? சரிடா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அங்கிள். ஆனா டேஸ்டாவே இல்லை. அப்புறம் இங்க கொசு ரொம்ப கடிக்குது அங்கிள். தூங்கவே முடியல. தூங்குறது கூட ஒரே ஒரு பாய் தான் கொடுத்தாங்க. அதுல நானு, தமிழ் அக்கா, பாட்டி மட்டும்தான் படுத்திருக்கோம். அம்மாவும் லட்சுமி பாட்டியும் தரையில தான் படுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். அது நாங்க எப்ப அங்கிள் வீட்டுக்கு போவோம்? அது வந்து என்ன உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா? இங்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். ஆதித்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கு. நாளைக்கு காலையில கண்டிப்பா நான் வந்து உன்னை பார்ப்பேன். சரியா? நிஜமா வருவீங்களா? கண்டிப்பா வருவேன். நீ போய் தூங்கு. ஓகே அங்கிள். பாய். ஆதி,
ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு நீங்க 2 பேரும் அமெரிக்கா போறதுனால கோயிலுக்கு போலாமா? போயிட்டு வரேன். கல்யாணம் முடிஞ்சு போயிருந்தா இன்னும் சந்தோஷமா அனுப்பி வச்சிருந்திருப்போம். அது ஒண்ணுதான் குறையா இருக்கு. இன்னும் 3 மாசம்தான். எப்படியும் எங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் என்ன, விடுங்க பாத்துக்கலாம். அபி, அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ. நீயும் உடம்ப பாத்துக்கோ, மாம்சியா நல்லபடியா பாத்துக்கோ. கண்டிப்பாடி. தியா, அத்தை போயிட்டு வர. ஓகே ஓகே அத்தை, டேக் கேர். சரி வர. ஆதி, போலாமா? என்னாச்சு ஆதி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்க அக்காவை பாக்குறதுக்கு அடிக்கடி ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டு போறான்னு சொல்றாங்க. ஆனா இனிமே எங்களை பார்க்க வராதீங்க ப்ளீஸ். சரி, கிளம்பலாமா? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் கேட்டா பண்ணுவீங்களா? என்ன ஆதி, என்ன வேணும்னு கேளுங்க. உங்களுக்காக செய்யறது என்னோட கடமை. ஒன்றும் இல்லை, பாரதியும் குழந்தைங்களும் இருக்க வீடு இல்லாம ஒரு ஹோம்ல ஸ்டே பண்ணியிருக்காங்களா? அடடடடா, கிளம்பும் போது காதுல தேன் பாயிற மாதிரி எப்படி ஒரு விஷயம் காதுல விழுகுது. மித்ரா, ரொம்ப லக்கிடி நீ. பாரதிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா ஆதி? இல்லை, நாம ஹெல்ப் பண்ணாலும் அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. பாரதியோட பிஎஃப் ஃபண்ட் இருக்குல்ல, அதை இன்னைக்கே போய் அவங்க கிட்ட கொடுக்க முடியுமா? என்ன ஆதி, கொடுக்க முடியுமான்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க? அது பாரதியோட பணம் தானே, அது அவங்க கிட்ட கொடுக்கறது தான் கரெக்ட். அண்ணா, பாரதியோட பிஎஃப் அமௌண்ட் எவ்வளவு வரும்? 2.5 to 3 இருக்கும்னு நினைக்கிறேன் மித்ரா. ஓகே, அப்போ ஒரு 3 lakhs கேஷா கொடுங்க. நானும் அதையும் ஏர்போர்ட் போற வழியில பாரதியை பார்த்து கொடுத்துட்டு போறோம். என்னடா பாத்துட்டு இருக்கா? போய் எடுத்துட்டு வா. இங்க இருந்து கிளம்பும் போது நாங்க சந்தோஷமா போகணும்ல. ஒரு நிமிஷம் வரேன். தேங்க்ஸ் மித்ரா. ஹலோ ஆதி, நான் உன் பாதி. நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? சில்.